ஹலோ, சொல்கிறா. டேய், நானே மழையில் மாட்டிகிட்டு இருக்கேன், இதில் நீ வேறு ஏன்டா கேள்வி கேட்டு டார்ச்சர் பண்ணுற? வரேன்டா, வைடா எப்பா. வரேன் வரேன். ம். The world was moving, voices all around. But the moment I saw her, it all turned down. Every color faded, every sound grew still. Only her reflection filled my heart. இருக்கேன்டா. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? ஒன்றும் இல்லை, கால் மட்டும் கொஞ்சம் கட் பண்ண. டேய், இங்கே மழை கொதிங்க அழகாக ஒரு புண்ணியம் கூட நின்றுட்டு இருக்குது. நான் பேசலாம் ட்ரை பண்ண போகிறேன். தயவு செஞ்சு உசுரை வாங்காமல் காலை கட் பண்ணிட்டு போயேன் ப்ளீஸ்டா. Time stopped turning, I forgot to breathe. Her beauty's a flame and I'm the leaf. Frozen in her light, I can't look away. Lost inside her eyes, the night turns to day. Every dream I've carried now feels alive. With just one glance, she rewrote my life. நல்ல மழையில் வந்து மாட்டிக்கிட்டோம்ல. சரி, இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் டீ கடை இருக்கு? இப்படி இந்த பிளாட்ஃபார்மில் நேராக போனால் 3 கடை தள்ளி இருக்கு. ஓ, இதோ வரேன். இந்தாங்க டீ குடிங்க. எனக்கு எதுக்கு சார் நீங்கள் டீ வாங்கிட்டு வந்தீங்க? பின்ன என்னங்க, உங்களை நான் பார்க்க வச்சா குடிக்கிறது? மழைக்கு டீ செம்ம காம்பினேஷனுங்க, குடிங்க. Crowds kept moving, shadows passed me by, but she was the sun breaking through my sky. One silent heartbeat in the world. ஆமாம், கேட்க மறந்துட்டேன், உங்கள் பேர் என்ன? தெரியாதவங்க கிட்டலாம் பேர் சொல்கிறது இல்லை. ஓ, அப்போது தெரியாதவங்க கிட்ட டீ மட்டும் வாங்கி குடிப்பீங்களா? என் பேர் ஐஷு. நைஸ். என் பேர் ஜீவா. என்ன கண்டென்ட் காலி ஆயிடுச்சு, அடுத்து என்ன பேசுறது? இதை கேட்போம். அப்புறம் என்னங்க, உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு வெயிட்டிங்கா? மழை விடுறதுக்காக வெயிட்டிங். அப்போது மழை விட்டதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்ட் வந்து கூப்பிட்டுப்பாரா? ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு கேட்குறீங்க? டைரெக்டாகவே கேட்டுருக்காங்க. எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் இல்லை. ஓ, அப்போ ஓகே. பட் நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டை தானே பார்க்க போயிட்டு இருந்தீங்க? ஐயோ, அவன் என் ஃப்ரெண்டுங்க. இன்றைக்கி ஒரு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் வாடான்னு சொல்லி கால் பண்ணி வர சொன்னான், வேறு எதுவும் இல்லை. ஓ, எதுக்கு ஹாஸ்பிட்டல்? என்ன ப்ராப்ளம்? இல்லை, சொல்ல பிடிக்கலன்னா விட்டுருங்க, வேண்டாம். ஐயோ, இதில் என்னங்க இருக்குது? 8 months முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது சம்மந்தமாக ஒரு சின்ன செக்கப், அதுக்கு தான். சாரி. தட்ஸ் ஓகே. சரி, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், கீழே பார்த்து பேசுகிறீங்க, நேராக பார்த்து பேசுகிறீங்க, என்னை மட்டும் பார்க்கவே மாட்டீங்க. ஏன், என்ன எனி ப்ராப்ளம்? பார்த்து எந்த யூஸுமே இல்லை. ஓ, ஏன் உங்களுக்கு கண்டு தெரியாதா என்ன? ஆமாம். சீரியஸாக சொல்கிறீங்க? சாரிங்க, நான் எதுவும் சும்மா விளையாட்டி தாங்க சொன்னேன். சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பொதுவான விஷயத்த நான் பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் நடக்கிற கொடுமையை பார்க்கக்கூடாதுன்னு தான் என் பார்வை போயிடுச்சு போல. யூ டோன்ட் மைண்ட், எப்படி ஆச்சுன்னு? ஆக்சிடெண்ட். என் பாய் ஃப்ரெண்டோட பைக்கில் போகும்போது எனக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. பாய் ஃப்ரெண்டா? ஆமாம். இந்த ஆக்சிடெண்ட்டில் எனக்கு கண் பார்வை போயிடுச்சு. அவனுக்கு தலையில் அடிபட்டு எல்லாம் மறந்து போயிடுச்சு. எல்லாம்னா? எல்லாம் என்ன, எங்கள் லவ் எல்லாத்தையும் மறந்துட்டான். சாரிங்க. தட்ஸ் ஃபைன். பை த வே, மழை விட்டுருச்சு.
Goodbye. If you don't mind, can I hug you? ஹலோ. டேய், அப்பாயின்மெண்ட்டை நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ நீ பார்த்து பத்திரமா பொறுமையாக வீட்டுக்கு போ. ம், சரிடா, ஓகே. சரி. ஏன் என்னாச்சு? ஏன் வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது? ஒன்றுடா, ஒரு பொண்ணை பார்த்தேன். அவளோட ஸ்டோரியை கேட்ட உடனே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சுடா. அந்த பொண்ணு பேர் என்ன? அவ பேர் ஐஷு. சரி மச்சி, நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போ. நான் அப்புறம் கூப்பிட்றேன். நீ மழையாய் என்னை தொட வந்தாய், நான் குடையால் உன்னை தடுத்தேன். உன்னை தொலைவில் நின்று ரசித்தேன். என்னவனே, என் உயிரை உழியும் காற்றாய் நீ உருமாற கண்டேன். என் உள்ளம் உறைந்து போக நின்றேன். என் இசையே நீ நெருங்க, நான் நடுங்க, கால் விலக, கண் கலங்க. ஒரு சில கதை இப்படி தாங்க, நம்ம முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினச்சாலும் திருப்பி முதல்ல ஆரம்பிக்கும். பார்ப்போம் இந்த கதையும் முதல்ல ஆரம்பிக்குதான்னு.